காவேரியோட குழந்தை தான் முதல் வாரிசுன்னு சொல்லிட்டு சாரதாக்கு தெரிய வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. காவேரி வந்து வீட்டுல இருக்கும்போது நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு நாள் ஆயிடுச்சு, நம்ம இங்க இருந்து போகணுமே, இந்த டைமும் மேடம் வந்து நம்ம ஹஸ்பண்டை கூட்டிட்டு வர சொன்னாங்க, ஆனா இந்த தடவையும் வந்து விஜய் நம்மளோட வரலையே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்துட்டு காவேரியை பார்த்துட்டு, ஆமா இவ எங்கேயோ போறாளாச்சே, ஒருவேளை விஜயை பார்க்க தான் போவாளா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு காவேரியை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு காவேரி ரீச் ஆனதுக்கு அப்புறம் விஜய்க்கு கால் பண்ணிட்டு, இந்த தடவையாவது நீங்க என் கூட ஸ்கேன் ரிப்போர்ட் நம்ம குழந்தைய பார்க்கணுன்ற மாதிரி நினைச்சேன், ஆனா இந்த டைமும் உங்களால பார்க்க முடியாத நிலைமைக்கு ஆயிடுச்சு, எனக்கு வருத்தமா இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் காவேரி, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, இப்ப என்ன உனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கறதுக்காக வரணும் அவ்வளவுதானே, நான் இப்பவே கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, ஐயோ நீங்க வராதீங்க, இல்லைன்னா போலீஸ் உங்களை கண்டுபிடிச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் வெளியில வர முடியாத நிலைமைக்கு ஆயிட போகுது, நான் இங்க இருந்து எப்படி கிளம்புறேன்னு மட்டும் பாரு, யார் கண்ணிலையும் மாட்டாம நான் ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுவேன், நீ எதுக்காகவும் கவலைப்படாத காவேரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க ரீச் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே காவேரிக்கு இது கேட்டோடனே பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. அந்த டைம்ல நர்ஸ் வந்துட்டு காவேரி கிட்ட போயிட்டு, என்னங்க மேடம் இந்த டைமும் நீங்க தனியா தான் வந்திருக்கீங்க, உங்க ஹஸ்பண்ட் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது, இல்லைங்க அவருக்கு வெளியில கொஞ்சம் வேலையா இருக்கு அதனால போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நர்ஸ் இருந்துகிட்டு, இந்த தடவையும் கண்டிப்பா மேடம் வந்து கேட்க போறாங்க, அட்லீஸ்ட் உங்க வீட்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வரலாம்ல, நீங்க எப்ப பார்த்தாலுமே தனியாவே வரீங்க அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு, இல்ல எல்லாத்துக்கும் கொஞ்சம் வேலையா இருக்கு, நான் மட்டும் வந்து செக் பண்ணிட்டு போறேனே அப்படின்னு சொன்னதுனால நர்ஸ் இருந்துகிட்டு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. போலீஸ் வந்துட்டு காவேரிய ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அங்க கேட்லயே நின்று வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க எதுக்காக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல விஜய் வந்து முகமூடி போட்டுட்டு உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. காவேரி வந்துட்டு எப்படியும் விஜய் வந்து வரமாட்டாரு, நம்ம தனியா தான் இருந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு விஜய் வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த முகமூடியை கழட்டும் போது காவேரி வந்து விஜயை பார்த்தோன்னே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட போயிட்டு, நீ வண்டியா விஜய், நீ வந்ததுனால எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க, நம்மளோட குழந்தைய பார்க்கும்போது இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, காவேரி வா நம்ம உள்ள போலாம், மேடம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள போறாங்க. டாக்டர் வந்து காவேரிக்கு ஸ்கேன் பண்ணும்போது விஜய் வந்து அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல பேபியை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, எப்படியாவது நம்ம குழந்தைய பார்க்கறதுக்காவது இந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு மேடம் கிட்ட, மேடம் எப்படிங்க மேடம் இருக்கு குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, பேபி எல்லாமே நல்லா தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும், நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் வந்து மனசுக்குள்ளேயே, காவேரி வந்து இந்த டைம்ல நம்மளோட இல்ல, நம்மளோட இருந்தானா கண்டிப்பா நம்ம வந்து நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்கலாம், அட்லீஸ்ட் நம்மளால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்திருந்தா கூட அவ வந்து அவங்க அம்மா வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பா, நம்மளால காவேரிக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. டாக்டர் வந்துட்டு காவேரி கிட்ட நேரத்துக்கு நீங்க கரெக்டா டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட, காவேரி நீ ஒழுங்கா டேப்லெட் எல்லாம் போடணும், எதுவும் மறந்துடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ரெண்டு பேருமே நடந்து வந்துட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு, நான் உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவோமா அப்படின்ற மாதிரி காவேரி கேட்ட உடனே விஜய் இருந்துகிட்டு, சரி காவேரி நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அங்க இருந்து நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வெளியில போறாங்க. அந்த டைம்ல காவேரி வந்து வெளியில கேட் கிட்டேயே போலீஸ் நிக்கிறத பார்த்துட்டு, ஐயோ இந்த சைடு வந்துருங்க, போலீஸ் வேற இங்க நிக்குது, இல்லைன்னா கண்டிப்பா உங்களை புடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே விஜய் அங்க இருந்து போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. காவேரி வந்து வெளியில வந்த உடனே போலீஸ் வந்து காவேரியை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆமா நீங்க மட்டுக்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது விஜய் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது போலீஸ் வந்து விஜயை பார்த்து பிடிச்சிடுறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, நம்மளாலதான் விஜய் இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல மாட்டிக்கிட்டாரு, நம்ம அப்பவே சொன்னோம் ஹாஸ்பிட்டலுக்கு வராதீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா விஜய் வந்து கேட்காம ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இங்க பாரு போலீஸும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. காவேரி வந்து இதுக்கு மேல நம்மளால கம்முன்னு இருக்க முடியாது, கண்டிப்பா இது யாரு பண்ணாங்கன்றது நம்ம விசாரிச்சே ஆகணும், நம்ம இங்க இருந்து வெண்ணிலா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போலாம், அங்க போயிட்டு வெண்ணிலா அவங்க மாமா கிட்ட நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்டோம் அப்படின்னா உண்மை என்னங்கிறது தெரிய வரும் இல்லையா அப்படின்ற மாதிரி அங்க போறாங்க. வக்கீல் வந்து விஜய்க்காக பேசும்போது விஜய் வந்து நாங்க ஜாமீன்ல எடுக்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஜாமீன்ல இருந்து எடுத்துடுறாங்க. அந்த டைம்ல விஜய் வந்து வெண்ணிலா அவங்க மாமாவை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. வெண்ணிலா அவங்க மாமா வந்து விஜய் கிட்ட,
நான் வந்து சொன்னேன்னு தயவு செய்து சொல்லிடாதீங்க, இல்லைன்னா என்னை வந்து மிரட்டி வச்சிருக்கிறாரு, நான் சொன்னதா சொன்னோம் அப்படின்னா எங்க குடும்பத்தை அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே விஜய் இருந்துகிட்டு எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. விஜய் வந்து அங்க இருந்து பசுபதி வீட்டுக்கு போறாங்க. காவேரி கிட்ட, காவேரி நீ இங்கெல்லாம் வராத, தயவு செய்து நீ உங்க வீட்டுக்கு போ, நான் எதுவா இருந்தாலும் என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் கதவை தட்டி வீட்டுல யாரு கொஞ்சம் வெளியில வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதுனால ராகினி ஃபர்ஸ்ட் அங்க இருந்து வெளியில வந்துட்டு ஐயோ விஜய் எதுக்காக இங்க வந்திருக்கிறாரு, அதுவும் மூஞ்சு பார்க்க கோவமா இருக்கே, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே, ஒருவேளை உண்மை ஏதாவது தெரிஞ்சிச்சோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அப்பா எங்க இருக்கீங்க கொஞ்சம் வெளியில வாங்க. பசுபதி வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்ததை பார்த்துட்டு ஆமா இப்ப எதுக்காக நீ அங்க இருந்து இங்க வந்திருக்கிற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கும் போது விஜய் வந்து பசுபதிக்கு சட்டையை புடிச்சு ஆமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எல்லா வேலையும் நீ பண்ணிட்டு என்னையும் நீ மாட்டி விடுறியா, இங்க பாரு விஜய் ஒழுங்கா என் சட்டையில இருந்து கையெடு, ஆமா நான் தான் பண்ணேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ இந்த வேலையெல்லாம் பாப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அது அப்படியே நடந்து போச்சு. டேய் உனக்கு எப்படி தெரியணும்னு தானே இப்போ உனக்கு தெரியணும், நாங்க வீடியோ ஆதாரத்தை எல்லாமே எடுத்தாச்சு, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் சப்மிட் பண்ணியாச்சு, தோ இன்னும் கொஞ்ச நேரத்துல போலீஸும் வந்து வீட்டுக்கு வர போறாங்க, உன்னை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொன்னதும் பசுபதிக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. காவேரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையும் காமிச்ச உடனே போலீஸ் வந்துட்டு இப்பவே நம்ம பசுபதி அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு பசுபதி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. காவேரியும் போலீஸும் பசுபதி வீட்டுக்கு வந்ததும் பசுபதி போலீஸ் வரதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு ஐயோ இப்ப நம்ம மாட்ட போறோமோ அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ராகினியுமே ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு எங்களைய நிம்மதியாவே விட மாட்டியாடா, இப்படிதான் நீ பண்ணிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறாங்க. போலீஸ் இருந்துகிட்டு இங்க பாருங்க விஜய் நீங்க எதுவும் பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு விசாரிச்சுக்கிறோம், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்றாங்க. விஜய் வந்து போலீஸ் கிட்ட சார் இவனாலதான் எங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை, இதுக்கு முன்னாடி வெண்ணிலா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால, அது வந்து அவளே பண்ணியிருக்க மாட்டா, இவன் ஏதாவது ஏத்தி விட்டு இருந்திருப்பான், அதனாலதான் வெண்ணிலா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா சார், இவனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல முட்டிக்கு முட்டி தட்டுங்க சார், அப்பதான் இவெல்லாம் திருந்துவான், தயவு செய்து ஜாமீன்ல வெளியில விட்டுறாதீங்க, அதுக்கு நானும் கூட உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. போலீஸும் வந்துட்டு பசுபதி கிட்ட போயிட்டு நட போலீஸ் ஸ்டேஷன் போலாம், நீலாம் திருந்தவே மாட்ட, இதுக்கு முன்னாடியும் நான் கூட விஜய் மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு விஜய எல்லாத்தையும் பிடிச்சி கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் உங்க மேலதான் தப்பு இருந்துச்சு, இந்த டைமும் நான் தெரியாம விஜய வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நல்ல வேலை எப்படியோ காவேரி வந்து என்கிட்ட வீடியோ ஆதாரத்தை எல்லாத்தையுமே காமிச்சிட்டு மேலதான் தப்பு இருக்குன்னு கரெக்டா வந்து சொன்னதுனால விஜய் வந்து நான் அரெஸ்ட் பண்ணல, இல்லைன்னா நான் விஜய் அரெஸ்ட் பண்ணிருப்பேன், விஜய் கிட்ட போயிட்டு சாரி சார் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேக்குறாங்க. விஜயும் காவேரியும் அங்க இருந்து சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. விஜய் இருந்துகிட்டு சாரி காவேரி என்னால உனக்கு மேலும் மேலும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போலீஸ் வந்துட்டு பசுபதி மேலதான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு பசுபதியை அரெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.